ரொம்ப நாளாக தடங்கள் ஏற்பட்ட விஷயம் இந்த மாதம் நடைபெறும். அது எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு வேலை தொழிலில் ஒரு மாற்றத்துக்காக ஏற்படும். உங்களுடைய ராசி அதிபதி மாத தொடக்கத்தில் உங்கள் வீட்டில் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் உங்களுக்கு 2ஆம் வீடான தனுசு வீட்டுக்கு நுழையிறாரு. அது உங்களுக்கு யோக கிரகம் தான். உங்களுக்கு யோக கிரகமான தனுசு வீட்டில் சூரியன், சுக்கிரன், செவ்வாய் 3 கூட்டணிகளும் பலம் நிறைந்த கூட்டணிகள். இந்த பலம் நிறைந்த கூட்டணிகளால உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கும். சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத லைஃப்ல இருந்திருப்பீங்க. நம்மளோட பார்ட்னர் புரிஞ்சிக்கலையே அப்படின்னு ஃபீல் பண்ணியிருப்பீங்க. இந்த இடத்துல நம்மளை புரிஞ்சுக்கிட்டு அனுசரிச்சுக்கிட்டு நம்ம லைஃப் எவ்வளவோ நல்லா இருக்குமே அப்படின்ற ஒரு ஏக்கம் இருந்திருக்கும். எதை படித்தா நமக்கு லாபம், நம்ம வீட்டுக்கும் எது செட் ஆகும், நம்ம ஒரு தொழில் பண்ணுறோன்னா அந்த தொழிலுக்கு எந்த கோர்ஸ் எடுத்து படிக்கலான்ற அந்த புத்தி தெளிவாக வந்துடும். அது மீனாட்சி ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆத்ம நமஸ்தே. நம்ம ஒவ்வொரு மாதமும் ராசி பலன்கள் பார்த்துட்டு வரோம். கடந்த ஓராண்டு காலமாக என்னுடைய ராசி பலன்கள் துல்லியமாக இருக்குன்னு எனக்கு பல பேர் எனக்கு மெசேஜ் அனுப்பிட்டுருக்கீங்க, கால் பண்ணி ப்ரெடிக்ஷன் கேட்டுட்ருக்கீங்க. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. அதே மாதிரி இந்த மாதமும் சில முக்கிய கிரகங்களோட நிகழ்வு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறதுனால ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நிகழ்வுகள் நடைபெறும். அது எந்த ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுதுன்னு தான் பார்க்க போகிறோம். விருச்சிக ராசினருக்கு இந்த மாதம் பண வரவுகள் அதிகரிக்குங்க. விருச்சிக ராசினர்னாலே நிறைய சோதனைகளை அனுபவிச்சிருப்பீங்க. அதுவும் ஃபேமிலி அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் நிறைய கோத்ரூ பண்ணியிருப்பீங்க. நீங்கள் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் லேர்ன் பண்ணியிருப்பீங்க. விருச்சிக ராசினாலே பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணி எல்லா பிரச்சனைகளும் ஹேண்டில் பண்ணி அது மூலமாக வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கிட்டு அப்படின்ற மாதிரி தான் அவங்க வாழ்க்கையே போயிருக்கும். விருச்சிக ராசினருக்கு எப்பயாவது தான் நல்ல காலம், எப்பயாவது தான் நல்ல நேரம் வரும்னு சொல்லலாம். அதில் இந்த மாதம் உங்களுக்கு ரொம்பவே நல்ல மாதமாக தான் இருக்குது. ரொம்ப நாளாக தடங்கள் ஏற்பட்ட விஷயம் இந்த மாதம் நடைபெறும். அது எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு வேலை தொழிலில் ஒரு மாற்றம் ஏற்படணும்னு காத்துட்ருக்கீங்கன்னா இந்த மாதம் அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும். புதுசாக ஏதாவது முயற்சி எடுக்கணும், புதுசாக ஏதாவது கற்றுக்கணும், ஏதாவது லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் வெயிட் பண்ணுறீங்கன்னா அதுவே இந்த மாதம் உங்களுக்கு ரொம்பவே ஃபேவரபுளாக இருக்குது. புதுசாக வீடு வாங்கணும், இல்லை வீடை ரெனோவேட் பண்ணணும், வீட்டில் இருக்கிற பொருட்கள்லாம் மாற்றி வைக்கணும், எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் கொஞ்சம் வாங்கணும், வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுவும் இந்த மாதம் உங்களுக்கு ரொம்பவே சாதகமாக இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய ராசி அதிபதி மாத தொடக்கத்தில் உங்கள் வீட்டில் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் உங்களுக்கு 2ஆம் வீடான தனுசு வீட்டுக்கு நுழையிறாரு. அது உங்களுக்கு யோக கிரகம் தான். உங்களுக்கு யோக கிரகமான குரு வக்ரகதியாகி திரும்பவும் மிதுனத்துக்கு போறாரு. கடகத்துல இருக்கும்போது இந்த ஒரு மாதம் ரொம்பவே நல்லா இருந்தது. அக்டோபர் பாதியிலேருந்து நவம்பர் வரைக்கும் எனக்கு கொஞ்சம் நல்லா இருந்தது. திரும்பவும் அவர் 8ஆம் இடத்துல குரு நுழையிறாருன்னும் போது எனக்கு திரும்பவும் பிரச்சனைகள் வருமா, திரும்பவும் என்னுடைய எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் ஏமாற்றத்தை தான் கொடுக்குமா அப்படின்னு நீங்க கவலைப்பட வேண்டாம். ஏன்னா உங்க ராசி அதிபதி இப்போ உங்களுக்கு 2ஆம் வீடான தனுசு வீட்டுல நுழையிறாரு. அது சுபகிரகம், சுப வீடு. அந்த வீட்டை அந்த சுப கிரகமே பார்வை செய்யுது. குருவோட பார்வை உங்க ராசி அதிபதி மேல விழுதுன்னும் போது பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு பலத்தை தான் கொடுக்கும். உங்களுக்கு ஒரு நல்ல பலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கு மதிப்பு மரியாதையை கூடி கொடுக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா மாத தொடக்கத்துல உங்க ராசி வீட்டுல தான் சூரியன் இருக்கிறாரு. அதே மாதிரி டிசம்பர் 7ஆம் தேதியிலேருந்து உங்க ராசிக்குள்ள புதன் நுழையிறாரு. தெளிவான சிந்தனை இருக்கும். எது எப்படி பண்ணால் நமக்கு லாபம்ன்ற அந்த தெளிவான சிந்தனை இருக்கும். கண்டிப்பாக உங்களுடைய புத்தி மூலமாக உங்களுக்கு பண வரவு பெருகதான் போகுது. டிசம்பர் 16க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சூரியன் உங்கள் ராசியை விட்டு 2ஆம் வீடான தனுசு வீட்டில் நுழையிறாரு. அங்கே உங்கள் ராசி அதிபதியோடு சேர்றாரு. அதே மாதிரி டிசம்பர் 20ஆம் தேதி உங்களுக்கு 12ஆம் இடமான சுக்கிரன் மாத தொடக்கத்துல உங்க வீட்டுல இருக்கிறவர் டிசம்பர் 20ஆம் தேதி அவரும் 2ஆம் வீட்டுக்கு நுழையிறாரு. தனுசு வீட்டுல சூரியன், சுக்கிரன், செவ்வாய் 3 கூட்டணிகளும் பலம் நிறைந்த கூட்டணிகள். இந்த பலம் நிறைந்த கூட்டணிகளால உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கும். உங்க ராசியிலே புதன் இருக்கிறதுனால உங்களோட தெளிவான புத்தியினால உங்களுக்கு லாபகரமாக தான் இருக்கும். தொழில் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் லாபத்தை பார்ப்பீங்க. பல நாள் தடைப்பட்ட பணம் இப்போ உங்கள் கைக்கு சேரும். பல நாள் உங்களுக்கு காசு கொடுக்காம டிமிக்கி கொடுத்துட்ருக்காங்களாம் தேடி உங்களுக்கு கொடுத்துட்டு போயிடுவாங்க. உங்களுக்கு இப்போ எதிரின்றது உங்கள் எதிர்க்கை இல்லவே இல்லைங்க. நீங்கள் தான் எல்லாமே பார்க்க போகிறீங்க, நீங்கள் தான் எல்லாமே அனுபவிக்க போகிறீங்க. ரொம்ப சந்தோஷமான கூடிய மாதமாக தான் இருக்குது.
ஃபேமிலி அண்ட் ரிலேஷன்ஷிப்லையுமே ரொம்ப நல்லா இருக்கு. ஃபேமிலி குதூகலமாக இருக்கும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமையை அதிகரிக்கும். கண்டிப்பாக இத்தனை நாள் உங்களுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத லைஃப்பில் இருந்திருப்பீங்க. நம்மளோட பார்ட்னர் புரிஞ்சிக்கலையே அப்படின்னு ஃபீல் பண்ணியிருப்பீங்க. இந்த இடத்துல நம்மளை புரிஞ்சுக்கிட்டு அனுசரிச்சுக்கிட்டு நம்ம லைஃப் எவ்வளவோ நல்லா இருக்குமே அப்படின்ற ஒரு ஏக்கம் இருந்திருக்கும். இந்த மாதம் அது சரியாகக்கூடிய மாதமாக தான் இருக்கும். கண்டிப்பாக உங்கள் பார்ட்னர் உங்களை புரிஞ்சுட்டு உங்களை ரொம்ப சந்தோஷமாக வச்சுப்பாரு. நீங்கள் நிறைய வெளியே ட்ராவல் பண்ணக்கூடிய சான்சஸ் இருக்குது. லீவ் நாளில் நீங்கள் எங்கேயாவது பிளான் பண்ணியிருந்தீங்க, டிசம்பர் எண்டில் எங்கேயாவது வெளியே போகணுன்னு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா அது கூட நடக்கக்கூடிய சான்சஸ் இருக்குது. இந்த மாதம் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. விருச்சிக ராசினர் ஸ்டூடெண்ட்ஸு எப்படி இருக்கும்னா, உங்களுக்கு வந்து இப்போ வந்து மாற்றங்கள் அதிகமாக இருக்குது. அதாவது நீங்கள் ஒரு இடத்துல டியூஷன் படிச்சுட்ருக்கீங்க, இல்லை ஸ்கூல் படிச்சுட்ருக்கீங்க, இல்லை வீட்டுக்கு செலவுகள் ரொம்ப அதிகம் கொடுக்கக்கூடிய ஒரு அகாடமியில் இருக்கீங்கன்னா, அந்த மாதிரி இருக்கவங்க சேஞ்சஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த மாதம் ரொம்பவே நல்லா இருக்குது. மாற்றங்கள் நிறைந்த மாதமாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இத்தனை நாள் நீங்கள் வந்து ஏதோ ஒரு லெசன் எடுத்து படிக்கிறதா, ஏதோ ஒரு கோர்ஸ் எடுத்து படிக்கிறதா, எதை படிக்கிறதான்னு ஒரு குழப்பம் இருந்தாலும் இப்போ உங்களுக்கு சரியான புத்தி இருக்குது. எதை படிக்கலான்ற கிளாரிட்டி கிடைச்சிடும். எதை படித்தா நமக்கு லாபம், நம்ம வீட்டுக்கும் எது செட் ஆகும், நம்ம ஒரு தொழில் பண்ணுறோன்னா அந்த தொழிலுக்கு எந்த கோர்ஸ் எடுத்து படிக்கலான்ற அந்த புத்தி தெளிவாக வந்துடும். அதே மாதிரி கெரியர் எதை சூஸ் பண்ணுன்ற அந்த புத்தியும் உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த மாதம் ரொம்பவே நல்லா இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து எஃபோர்ட்ஸ் போடுறீங்கன்னா அதுக்கான ரிசல்ட் கிடைக்கும். எக்ஸாமுக்கு கொஞ்சமாவது எஃபோர்ட்ஸ் போடுங்க, கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் எடுக்கலாம். அதனால் நீங்கள் உட்காந்து படிங்க, கண்டிப்பாக நீங்கள் டாப்பில் வருவீங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வேலை தொழிலையும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. பணவரவு நல்லா இருக்குது. ஃபினான்ஷியலுக்காக, அதாவது வீடு கட்டுறதுக்காகவோ இல்லை வண்டி வாங்குறதுக்காகவோ லோன் எதுனா அப்ளை பண்ணியிருக்கீங்க, ஃபினான்ஷியல் எனக்கு ஏதாவது வருமா அப்படின்னு எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்க, எனக்கு கடனோட அமௌண்ட்டு கொஞ்சம் பெருசாக இருக்குது எனக்கு வந்துருமான்னு காத்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்துடும். கவர்மெண்ட்லேருந்து ஏதாவது பணம் வரணும்னு விருச்சிக ராசினர் யாருன்னா காத்துட்ருக்கீங்க அப்படின்னும் போது நீங்கள் இந்த நேரத்தில் போய் முயற்சி எடுத்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு கவர்மெண்ட் சப்போர்ட் கிடைக்கும். கவர்மெண்ட்லேருந்து வரக்கூடிய பண உதவியோ இல்லை மற்ற ஏதாவது உதவிகள் ஏதாவது தேவைப்படுது, அது இந்த மாதம் உங்களுக்கு பர்டிகுலராக ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும், ரொம்ப சாதகமாக இருக்கும். உங்களுக்கு எல்லாமே வந்து இந்த மாதத்தில் எல்லா கிரகங்களுமே ரொம்பவே ஃபேவரபுளாக இருக்குது. உங்களுக்கு 5ஆம் இடத்துல சனி இருக்கிறாரு, பெருசாக அவரனால பாதிப்பு இல்லை. பிள்ளைகளால் சின்ன சின்ன தொந்தரவுகள், சின்ன சின்ன அசௌகரியங்கள் அப்படின்றது தான் இருக்கும். அதை நீங்கள் வந்து கட்டுப்படுத்தி கண்ட்ரோலில் வச்சுக்கும் போது அதுவும் பெருசாக பிரச்சனைகள் ஏற்படாது. குரு 8ஆம் இடத்துல இருக்கிறது வந்து உங்களுக்கு வந்து வாயு தொல்லை, உஷ்ண தொல்லை அந்த மாதிரியான உடல் பாதிப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கலாம். குரு வக்ரகதியில தான் இருக்கிறாரு. அங்கே குரு 8ஆம் இடத்துல வக்ரகதியில் இருக்கிறாருன்னு போது பெருசாக உங்களுக்கு பாதிப்பு இல்லை. உடல் அசௌகரியங்கள் மட்டும் கொஞ்சம் இருக்கும். உஷ்ண தொந்தரவு இருக்குது, வாயு தொந்தரவு இருக்குன்னா நீங்கள் அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கும் போது சரியாயிடும். அது பெருசாக உங்களுக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்தி கொடுக்காது. அதே மாதிரி ஃபினான்ஷியலும் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஃபேமிலியும் ரொம்ப நல்லா இருக்குது. மேரேஜுக்காக பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக விருச்சிக ராசினருக்கு இந்த மாதத்தை பயன்படுத்திக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல அலைன்ஸ் தான் வரும். உங்களுக்கு செட் ஆகக்கூடிய அலைன்ஸ் தான் வரும். ஏன்னா உங்கள் ராசி அதிபதியை குரு பார்வை செய்கிறாரு. உங்கள் ராசி அதிபதி 2ஆம் வீட்டில் தான் இருக்கிறாரு. டிசம்பர் 20க்கு அப்புறம் சுக்கிரனும் அங்கே நுழைஞ்சிடுறாரு. புதனும் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டிலே தான் இருக்கிறாரு. இந்த மாதிரி சுப கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமான இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் எதிர்பார்த்த எந்த விஷயமா இருந்தாலும் நடைபெற்றுடும். நீங்கள் எதிர்பார்த்த வரன் இப்போ வந்து சேரும். அதே மாதிரி லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களாம் இந்த மாதம் பர்டிகுலராக ரொம்பவே நல்லா இருக்குது. நீங்கள் உங்கள் வீட்டில் சொல்லி அவங்கக்கிட்டேருந்து பாசிட்டிவ் சிக்னலை ஏற்படுத்திக்கலாம். அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு பாசிட்டிவ் சிக்னல் தான் கொடுப்பாங்க. கண்டிப்பாக உங்களுடைய லவ்வுக்கு அவங்க க்ரீன் சிக்னல் கொடுத்துட்டு கண்டிப்பாக அவங்க மேரேஜுக்கு நெக்ஸ்ட் லைனுக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ விருச்சிக ராசினருக்கு இந்த மாதம் ரொம்பவே நல்லா இருக்குது. ஆண்டு முழுக்க நிறைய பிரச்சனைகளை நீங்கள் கோத்ரூ பண்ணியிருந்தாலுமே, ஏன்னா விருச்சிக ராசினர் பார்த்தீங்கன்னா ஜூன் ஜூலையில் அவங்களுக்கு வேலையில் ஒரு டிஸப்பாயின்மெண்ட் ஏற்பட்டிருக்கும். வேலையிலையோ தொழிலையோ ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்தியிருக்கும். உங்களுக்கு வர வேண்டிய பணம் வராமல்
தடங்கள் ஏற்பட்டிருக்கும், அதெல்லாம் இந்த மாதத்துல வந்துடும். உங்களுக்கு ஏற்பட்ட தடைகள் எல்லாம் இந்த மாதம் சரி செய்யக்கூடிய மாதமா இருக்கும். புதுசா ஏதாவது லேர்ன் பண்ணணும்னு கத்துக்கிறீங்களா, புதுசா எங்க டிராவல் போகணும்னு பிளான் பண்ணியிருக்கீங்களா, இந்த மாதம் அதை எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதம் உங்களுக்கான மாதம். என்னெல்லாம் பிளான்ஸ் இருக்கோ, என்னெல்லாம் ஆசைகள் இருக்கோ, அதெல்லாம் நிறைவேறக்கூடிய மாதமாக தான் இது இருக்கு.